வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் சேனல். இந்த சேனலில் இந்த சேனல் முழுக்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சேனல். ஸோ இதில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய கற்றுக்கலாம். ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக உருவாக்குனது இந்த சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதில் எது பெஸ்ட்டு, எதுக்கு நல்லது இருக்கும், இதுவே ஓப்பன் பண்ணாதவங்க எதில் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு மேலே உங்களோட விருப்பம். நீங்கள் அது எதில் வேணால் பை பண்ணிக்கலாம். ஏன்னா சில புரோக்கர்ஸ் சில பேருக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, சில பேர் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு ஓரளவு தெரியணும். நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு புரோக்கரில் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன நெகட்டிவ் நான் சொல்கிறேன். சில புரோக்கரில் பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வாங்கிறது கஷ்டமாக இருக்கும். சில இதில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம், அது ரொம்ப டிலேயாக வரும். சில இதில் எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜஸ் சில இதில் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு 5 புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். சில இதில் நான் ஃப்ரெண்ட்ஸு கேட்டதை வச்சும் சில விஷயம் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ அக்கௌண்ட் எதில் நிறைய அதிகமாக வச்சுருக்காங்க, எந்த புரோக்கர்கிட்ட அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவு போய் ஒரு தெளிவான ஒரு வியூவில் பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரு புரோக்கர்ஸ். ஓகேவா, இதில் டாப் புரோக்கர்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போயிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ புரோக்கர்ஸ் கிடையாது. ஒரு 10 புரோக்கர்ஸ் தான் நீங்கள் பார்க்கவே முடியும். அதுவும் பெரிய அதில் மிகப்பெரிய புரோக்கராக இருந்தவங்க தான் இந்த மோட்டில்லா ஒஸ்வால்ங்க இருக்காங்கள்ல, இவங்க. ஸோ புரோக்கர்னாலே எல்லாருக்குமே இவங்க மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டு இருந்தாங்க, அதாவது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. பட் வர புரோக்கர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஸோ இவங்க ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அவங்களும் ஒரு நல்ல கம்பெனி, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம்பெனின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இவங்களை விட இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க, ஆனால் இப்போ டவுன் ஆகிட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஜெரோதா அப்படின்னு ஒரு புரோக்கர் இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கக்கிட்ட தான் இப்போதைக்கு அதிகமான கிளைண்ட் இருக்காங்க. அதாவது நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரு புரோக்கர்னால் இவங்க தான். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணணும். ஒன்று. ஸோ இவங்கக்கிட்ட போகிறது சேஃப்னு ஒன்று. ஸோ பெரிய புரோக்கர்ஸ் நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்காங்கன்னா அட்வான்டேஜ் இது அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் என்னென்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக வந்த அப்ஸ்டாக், இதுக்கு நிறைய ஆடு பார்த்துருப்பீங்க. இவங்க இப்போ தான் டெவலப் ஆகிறதுனால நிறைய ஆடு பார்த்துருப்பீங்க. இவங்கக்கிட்டேயுமே கிட்டத்தட்ட இவங்களுக்கு ரொம்ப அதிகம் இல்லாமல் ஓரளவு இவங்கக்கிட்டேயுமே அக்கௌண்ட் இருக்குது. 2வது இடத்துல இருக்காங்க. ஏஞ்சல் புரோக்கிங், இவங்களுக்கும் நீங்கள் ஆடு பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் இப்போ வளர்ந்து வரவங்க. ஐசிஐசிஐ டைரக்ட், இதை நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் வச்சுருக்கீங்கல்ல, அவங்களோட புரோக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை மோஸ்ட்லி ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ட்ரேடிங்கில் இருக்காங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ். க்ரோ ஆப் இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு, அதுவும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 5 பைசா, ஹெச்டிஎஃப்சின்னு ஒன்று போட்டிருக்கல, ஹெச்டிஎஃப்சி கொடாக், இது எல்லாமே அந்த பேங்க்குக்கு சம்மந்தப்பட்டது தான். அதாவது பேங்க்லேயே அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஓரளவு சொல்லக்கூடியதுன்னா மோட்டில்லா ஒஸ்வால் சொல்லுவாங்க. ஓகே, வாங்க அதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். எது பெஸ்ட்டு, என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜெரோதா. இந்த ஜெரோதாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணணுன்னா அது ஸ்டார்டிங்கு 300 ரூபா கேட்பாங்க. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க. 300 ரூபா ஓப்பனிங் கேட்பாங்க. அப்ஸ்டாக் பாருங்கள் 250, ரொம்ப பெரிய அதிகம் கேட்கல, அவங்களும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் கேட்குறாங்க. ஏஞ்சல் ஒன்று இருக்கு இல்லையா, இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மைண்டில் என்ன இருக்கும், இவங்க ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களா, இப்போ இவங்ககிட்டே ஓப்பன் பண்ணலாமேன்னு ஒன்று இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஐசிஐசிஐ டைரக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. க்ரோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் இப்போ 5 பைசா ஃப்ரீ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ரீ, கொடாக் ஃப்ரீ, மோட்டில்லா ஒஸ்வாலும் ஃப்ரீ. என்னங்க ஏதோ ஜெரோதா தான் பெரிய கம்பெனின்னு சொன்னீங்க, பட் அவங்களாம் தான் காசு கொடுக்குறாங்க கேட்குறாங்க, இவங்களாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 300 ரூபா போட்டிருக்காங்களா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை 300 ரூபா பிடிப்பாங்க. இவங்க 240, இவனும் 300. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போயுமே உங்களுக்கு பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க் 700 வாங்குறான் பார்த்தீங்களா.
ஓகே, இந்த பேங்க் வாங்க, ஹெச்டிஎஃப்சி விட்டுருங்க, கொடாக் பேங்க் 600 வாங்குறான். கிட்டத்தட்ட அவன் இங்கே விட்டதை இங்கே பிடிச்சிட்டான். ஓகே, ஆனால் இதுலேயுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த க்ரோ ஆப்பு, இந்த ஏஞ்சல் ஒன்று, இவங்க எல்லாமே இப்போதைக்கு இவங்களோட பெட்டராக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து பாருங்கள் 5 பைசாலாம் அக்கௌண்ட் ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் சார்ஜே 45 ரூபா தான். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, சரிங்கன்னு எல்லாமே இப்போதைக்கு பார்த்துட்டோம். பார்த்த வரைக்குமே ஜீரோதா அப்ஸ்டாக்கோட மற்றதெல்லாம் தான் கம்மியாக இருக்குது, நமக்கு செலவும் கம்மி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, ஈக்விட்டி டெலிவரி ப்ரோக்கரேஜ். இதை விட்டுருங்க, இது உங்களுக்கு புரியறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதை நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோலேயே அதை தேவை சொல்கிறேன். ஈக்விட்டி இன்ட்ராடே ப்ரோக்கரேஜ்ன்றது பார்த்தீங்களா, அதாவது ஒரு நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவாங்கள்ல, வாங்கி விற்பாங்கள்ல ஒரு ஸ்டாக்கை, ரைட்? அதுக்கு 0.03% வாங்குவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 உள்ள 10 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 1000 ரூபா, ரைட்? 1000 ரூபா ஆயிடுச்சா? அந்த 1000 ரூபாய்க்கு 0.03% அது இருக்குல்ல, அதை டேக்ஸாக பிடிப்பாங்க. ஆனால் அதிகபட்சம் 20 ரூபாக்குள்ளே தான் பிடிப்பாங்க ஒன்று. ஆனால் நம்ம சில பேருக்கு தெரியுங்க, நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. சில பேர்லாம் வந்து சும்மா ஒரு 200 போடுவாங்க, அது டக்குன்னு அதுலேருந்து ஒரு 50 ரூபா எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் தான் கரெக்டாக இருக்கும். இவங்க பாருங்கள், இவனும் அதே தான், 0.05%. இப்போ இதில் யார் பெஸ்ட்டு? ஜீரோதா தான் பெஸ்ட்டு. ஓகே, இவன் 0.25%. எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்தாலும் ஒருத்தன் ஏஞ்சல் ஒன், அவன் பாருங்க 0.25%. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு 10 ஸ்டாக்கில் நீங்கள் தொடர்ந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போகிறீங்க அதில் போகிறீங்க அதில் போகிறீங்கன்னா அவன் அத்தனை ட்ரேடுக்குமே 0.2% பிடிச்சிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும். ஓகேவா? இதையும் நோட் பண்ணணும். ஐசிஐசி டைரக்ட் தான் நீங்கள் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்லேயே மொத்தத்தையும் பிடிக்கிட்டான் இல்லையா, அவனும் 0.5%. இவன் இந்த 5 பைசா உங்களுக்கு பார்த்தும் போது தெரிஞ்சிருக்கும், ஃப்ரீயே 45 தான் பிடிக்கிறான் அப்படின்னு. ஆனால் அவன் சாலிடாக ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா பிடிப்பான். ஓகே, ஏனுங்க பெட்டர் தானுங்க, ஒரு ஆர்டர் 10 ரூபா தானுங்க பிடிக்கிறான் அப்படின்னா, இல்லைங்க, இந்த 0.5%லாம் சில டைம் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கீழேயும் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த 10 ரூபாங்கிறது வெறும் 10 ரூபா மட்டும் இல்லை, இதோட டேக்ஸு அப்படி இப்படின்னு அது வருஷத்து ஒரு 30 ரூபா 25 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ இவனுக்கும் அதே தான், 0.5% ப்ளஸ் டேக்ஸு அதெல்லாமே வந்துடும். இவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். இவங்ககிட்ட இந்த 0.3% இருக்குல்ல, நீங்கள் நிறைய இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 20 இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 ஸ்டாக்கை வாங்கி ஒரே நாள் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வர ப்ரோக்கரேஜும், இவங்ககிட்ட ஒரு 3 தான் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வர ப்ரோக்கரேஜும் ஒன்றா இருக்குங்க. இப்போ புரியுதா எதனால் ஜீரோதா பெட்டர் எல்லோரும் அங்கே போகிறாங்கன்னு? ஸோ ஆஸ் அ ட்ரேடராக ஒருத்தவங்க எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் இப்போ வளர்ந்து வர கம்பெனி, இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, 10 ரூபா பிடிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ரேட்டிங்கை பார்த்தா தெரியும், 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்களா, இதுக்கெல்லாம் வந்து வெறும் 3 ஸ்டார். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதை ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லைங்க. ஸோ அவங்க சடனாக அந்த அக்கௌண்ட் மெயின் சார்ஜ் ஏற்றலாம், இன்டர்டே ப்ரோக்கரேஜ் ஏற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, பட் ஏன் இவங்க ஏற்ற மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். இவங்களும் ஏற்றலாம், ஆனால் இவங்க ஆல்ரெடி மிகப்பெரிய வளர்ந்த கம்பெனி. ஸோ ரொம்ப வளர்ந்த கம்பெனிங்கிறதுனால இதில் பல அக்கௌண்ட் இருக்குது. இவங்க சின்னதாக ஏற்றினாலுமே அது ஒரு பெரிய இம்பேக்ட்டு. எல்லா ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருமே பெருசாக அதை வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க ஏற்றுறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஏற்றி தான் வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மற்றபடி நீங்கள் உள்ள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, இது தாங்க நார்மலாக உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, சரிங்க, இந்த வேல்யூலாம் அது சொல்லிட்டீங்க, என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முழுக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் என்ட்ரு ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையான ஒரு ப்ரோக்கருக்கு போகிறது பெட்டருங்க. ஜெரோதா அப்ஸ்டாக் இதுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். இல்லை ரொம்ப நம்பிக்கையாக வேணும்னா ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்கோட போகலாங்க, அதில் ரொம்ப நம்பிக்கையானது இருக்கும். இன்னொன்று மோட்டிலா ஓஸ்வால், இது எல்லாமே நம்பிக்கையான ஒரு இடங்கிறதுனால இதுக்கெல்லாம் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஆஃபரை பொறுத்து நீங்கள் அப்படி வாங்கிட்டு போய்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணியிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நமக்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணலாம், ஸ்டாக்கு ட்ரேடிங் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், கரன்சி ட்ரேடிங் பண்ணலாம், இவ்வளோ ட்ரேடிங் பண்ணலாம். பட் இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. இந்த ஜீரோதாவை பொறுத்த வரைக்கும்
இந்த இன்ட்ராடே ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுவாங்கள்ல, ஆப்ஷன்ஸை விட்டுட்டு வெறும் ஷேரை வாங்கி விற்கிறதோட இருப்பாங்க தெரியுமா. நார்மல் ட்ரேடர்ஸ் அவங்களுக்குலாம் இந்த ஜீரோதா தாங்க பெஸ்ட்டு. ஓகே, ப்ரோக்கரேஜ் கம்மி, மற்றபடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அக்கௌண்டிங் நிறைய இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். பட் அந்த ஆப்ஷன்ஸுன்னு போகும்போது இந்த ஜீரோதா ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால அவங்க சடனாக சில ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகுங்க. அது ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சடனாக ஒரு ஸ்டாக் ஒரு 10%, 20% ஏறுது, 15% ஏறுது அப்படிங்கும்போது அதோட ஆப்ஷன்ஸோட வேலிட் வச்சுருப்பாங்க. இவ்வளோ மந்த்துக்கு இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ்னு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அது திடீர்னு மாறும், கான்ட்ராக்ட் நிறையா வரும். அந்த கான்ட்ராக்டை அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இந்த அப்ஸ்டாக் இருக்காங்கல்ல, அவங்க அந்த கான்ட்ராக்டை உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ஆப்ஷன் செயின் போகிறேன். ஆப்ஷன் செயினில் ஜூப்ளின் ஃபுட் இருக்கா, இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ அதோட ரேட்டு கிட்டத்தட்ட 3750 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஜூப்ளின் ஃபுட்டு. அது இப்போ அவங்களோட ஒரு கான்ட்ராக்டில் வச்சுருக்காங்க 5400 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் எதை வேணால் பை பண்ணலாம். நான் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாத்தையும் பை பண்ணலாம். இப்போ சடனாக இந்த மார்க்கெட்டு இந்த ஜூப்ளின் ஃபுட்டு ஒரு 20% ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சர்ன்னு இங்கே நிற்குங்க, 5350 இருக்கும். ஓகேவா. இப்போ அதுக்கு மேலே ஏறுங்கிறவங்க வாங்குறதுக்கு ஆப்ஷன் செயின் பார்த்தோம்னா இந்த 5400 வரைக்கும் தானே இங்கே இருக்குது. இந்த 5400 என்ன ஆயிருக்குன்னா என்எஸ்சியில் ஒரு 7000 வரைக்கும் ஏறி இருக்கும். ஆனால் ஜெரோதா உடனே அந்த 7000 நமக்கு பை பண்ண விட மாட்டாங்க, இருக்கவே இருக்காது, காமிக்காது. கொஞ்சம் நேரம் அது ரொம்ப கிட்டத்தட்ட அடுத்த நாள் வரலாம், இல்லைனா அன்றைக்கி ஈவினிங் தான் வரும். பட் இந்த அப்ஸ்டாக் இந்த மாதிரி அப்ஸ்டாக் இருக்குல்ல, இவங்க உடனே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜுங்க. ஸோ என்னோடய இதை பொறுத்த வரைக்கும் நான் ஆப்ஷன்ஸில் தான் ஃபுல்லாக ட்ரேட் பண்ண போகிறவங்க அப்ஸ்டாக் போகலாங்க. ஓகே, நான் ஜீரோதாவில் தான் ட்ரேட் பண்ண ஈக்விட்டியில் தான் ட்ரேட் பண்ணுறவங்க ஜீரோதா போகலாங்க. ஆனால் ரெண்டுத்துலேயுமே ஒரே ஒரு மாதிரியான அட்வான்டேஜ் தான், பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை. நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், ஐபிஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியும், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது. நிறையா பேர் நம்மளோட ஷேர் அக்கௌண்ட்லேருந்து, அது ஜெரோதா அக்கௌண்ட்லேருந்து தான் ஐபிஓ அப்ளை பண்ணுவீங்க. இதில் நிறைய அக்கௌண்ட் இருக்கிறதுனால அந்த ஐபிஓ அலாட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஜெரோதாக்கிட்டேருந்து நாங்கள் இவ்வளோ ஐபிஓ அக்செப்ட் பண்ணிப்போம், அப்ஸ்டாக்கிட்டேருந்து இவ்வளோ ஐபிஓ அக்செப்ட் பண்ணிப்போம், ஏஞ்சல் ஒன்ட்டேருந்து இவ்வளோ அக்செப்ட் பண்ணிப்போம்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜீரோதாலேருந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா இதில் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. ஓகே, நிறைய அக்கௌண்ட் இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்கு நாங்கள் 20%, இவங்க அப்ளை பண்ணுறதுலேருந்து 20% நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற சிலது இருக்கும். இவங்கள்ட்டேருந்து 20, இவங்கள்ட்டேருந்து 20. அப்போ நீங்கள் இந்த ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அக்கௌண்ட்டுக்கு வச்சுருக்கவங்க கம்மி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ஐசிஐசிஐ டைரக்ட், க்ரோ, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஜெரோதாலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா அதில் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஐபிஓ கிடச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் அப்படின்னா நான் அந்த ரெண்டுத்தையும் தாங்க சொல்லுவேன், ஜெரோதா அண்ட் அப்ஸ்டாக். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அப்ஸ்டாக் ஜெரோதாக்கு போங்க. நான் இல்லைங்க அப்பப்போ பண்ணுற ஆள் அப்படின்னா அந்த அப்ஸ்டாக் போங்க. ஓகே, சார்ஜஸ் கொஞ்சம் கம்மி, ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் நீங்கள் இதுக்கு போகலாம். பட் எனக்கு இந்த நான் ஒரே நாள் நிறையா பண்ணுவேன், ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜெரோதா பெட்டருங்க. ஓகே, இந்த ஜெரோதா லிங்க் ஓப்பன் பண்ணணும், ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. விருப்பப்பட்டவங்க நீங்கள் அந்த லிங்க்கை வச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் பரவாயில்ல, லைக்காவது பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.